ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இப்போ நம்ம ஒரு புது வீடு தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆவடிக்கு அடுத்து கோவில் பதவியில் பாலாஜி நகரில் அமைஞ்சிருக்குதுங்க. மெயின் ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1லேருந்து 1.25 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது மொத்தம் 3 வீடாக கட்டியிருக்கிறாங்க, சரிங்களா? அதில் ஒரு வீடு முடிஞ்சிச்சு, கார்னரு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா 2 மிடில் அமைஞ்சிருக்கு, சரிங்களா? 2 வீடு. இது ஒரு வீடு, அந்த ஆரஞ்சு கலருக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு வீடு. லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 645 ஸ்கொயர் ஃபீட்டு, சரிங்களா? அதேமாரி அதுவும் அப்படி தான், 645 தான். டபுள் பெட்ரூம், மால் கிச்சன், கார் பார்க்கிங் விட்ருக்காங்க. ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கார் தான் ஏற்ற முடியும், சரிங்களா? இதுதான் அந்த வீடு பார்த்துங்க, புது வீடு. சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸு. ஆனால் உள்ள வாசல் பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி வச்சுருக்காங்க. படிக்கட்டும் வெளியில் தான் போட்டு வச்சுருக்காங்க, சரிங்களா? நீங்கள் மேலே கூட ஒரு ரேஸ் பண்ணி கட்டி ஒரு வாடகை விட்டுக்கலாம். புது வீடுங்க, தாராளமாக நீங்கள் வாங்கலாம். இது ஒரு பட்டா தான், சரிங்களா? லோன் வேணாலும் வாங்கிக்கலாம், தனியார் பேங்க்கில் கிடைக்கும். 2 போர்ஷன் அமைஞ்சிருக்கு, 2 வீடாக. இது ஒரு வீடு, இது ஒரு வீடு, சரிங்களா? வாங்க அப்படியே உள்ளே போய் பார்ப்போம். நல்லா இருக்குதுங்க, வீடு கூட சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி ரோடு மேலே அமைஞ்சிருக்கு. ரோடு போட்டுருவாங்க சீக்கிரமாக. நல்லா தான் இருக்குது, பெருசாக இருக்குது. படிக்கட்டு கார் பார்க்கிங்கில் வச்சுருக்காங்க, சரிங்களா? என்ட்ரன்ஸ் பாருங்கள், இதுதான் ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி. லைட் இல்லை, இன்னும் போடல, கனெக்ஷன்லாம் கொடுக்கணும். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஒரு ஹால் இது. இது ஒரு பெட்ரூம். இது பெட்ரூமும் கொஞ்சம் பரவாயில்ல, ஒரு நார்மலாக தான் இருக்குது. செல்ஃபு, லேஃப்ட்டு எல்லாமே வச்சுருக்காங்க, ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. பாத்ரூம், அட்டாச் பாத்ரூமு. இது ஒரு வாஷிங் மிஷின் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். வெஸ்டர்ன் டைல் தான் வச்சுருக்காங்க. பாத்ரூம் ஓரளவுக்கு பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. இது ஒரு பெட்ரூம் பார்த்துங்க. லேஃப்ட்டு, செல்ஃபு எல்லாமே வச்சுருக்காங்க, சரிங்களா? இதை பாருங்க, இது ஒரு பாத்ரூம். இது ஜன்னலில் வச்சுருக்கிறாங்க, காற்று வசதிக்கு. இந்தியன் டைப்பில் வச்சுருக்கிறாங்க. ஒரு நார்மலாக சின்னதாக தான் இருக்குது, சரிங்களா? இது கிச்சன். இது சரிங்களா? கிச்சன் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. லேஃப்ட்டில் வச்சுருக்காங்க, லேஃப்ட்டு செல்ஃபு. பின்னாடி ஒரு செட் பேக் ஒன்று வச்சுருக்காங்க. கிரில் கேட்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஒரு 1.5 அடிக்கு வச்சுருக்காங்க, சரிங்களா? ஒரு காற்று வசதிக்கு. தாராளமாக வாங்கலாங்க. விலை பார்த்திங்கன்னா 40 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. லைட்டாக நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? சவுத் ஃபேஸிங் பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு என்ட்ரன்ஸு. ஆனால் வீட்டுக்குள்ளே நுழையும் போது கிழக்கு பார்த்தா மாதிரி அமைஞ்சிருக்கு, சரிங்களா? நல்லா இருக்குதுங்க, வீடு வாங்கலாம். லோ பட்ஜெட் இல்லையா? படிக்கட்டு வெளியில் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்கள். நல்லா ஏரியாவும் நல்லா சூப்பராக இருக்குது, சுற்றி அருமையாக இருக்குது. இந்த பாருங்கள், எஸ்எஸில் தான் ஸ்டேர் கேஜ் போட்டு வச்சுருக்காங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு. தாராளமாக நீங்கள் வாங்கலாம். சிங்கிள் ஃபேஸ் தான், சரிங்களா? போர் வாட்டரும் இங்கே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸ்கூல், காலேஜில் உங்களுக்கு கிட்ட தான் நசரத் ஸ்கூல், நசரத் காலேஜ். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேங்க் ஃபேக்ட்ரி ஸ்கூல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல்டெக் காலேஜ் எல்லாமே கிட்ட தான் நம்மளுக்கு, சரிங்களா? அந்த வீடும் இதேமாரி தான், சரிங்களா? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும், மாற்றம் கிடையாது. 20 அடி ரோடு. இது டெட் எண்ட் ரோடு. ஓகே, பாய்.